இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன்ல, 2 பேரும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? முருகா, நீ சொல்லு. அவங்க யாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? ஐயா, நான் காலையில வசூலுக்கு போகும்போதே என்னை ஒரு 2 பேர் பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஆ. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் பணத்துக்காக இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தோணுதுங்க ஐயா. பணத்துக்காகவா? அவனுங்க யாருன்னு உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் என்னால காட்ட முடியாதுங்க ஐயா. ஏன்னா மூஞ்சில ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. ஆனா இன்னொரு தடவை அவங்கள பார்த்தா கண்டிப்பா என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்ன சிவா இப்படி சொல்றான்? என்ன எதுவும் கூத்து விட்டுற போறான்? டேய் பேசாம இரு. நீயா வாயை கொடுத்து மாட்டிக்காத. இல்ல சிவா, நீ சொல்ற மாதிரி முருகன் ஒன்றும் லேசுப்பட்டவன் இல்ல. நம்ம அவனை ஃபாலோ பண்றேன்னு தெரிஞ்சோம் அவன் எதுவும் காட்டிக்கவே இல்லை. பாத்தியா, அவன் டேஞ்சரான ஆள் சிவா. போட்டு கொடுத்துருவானு பயமா இருக்கு. டேய் நடிக்காதடா. இந்த பக்கம் ஃபாலோ பண்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு அந்த பக்கம் ஆள் செட் பண்ணி தூக்கி இருக்க. என்னது நான் தூக்கணா? நான் நீ தான் தூக்கியிருப்பேன்னு நினைச்சேன். டேய் நான் ஏன்டா உன்னை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு அவனை போடுறதுக்கு வேற ஒரு ஆளை செட் பண்ண போறேன். கடைசியில் உங்ககிட்ட சொல்லி தான் நான் முருகனை போட சொன்னேன். ஆமா, ஆனா எவனோ பண்ணதுக்கு நம்ம மேல பழி வந்து விழுந்திருக்க. டேய் சரி சரி, இங்க எதுவும் பேச வேண்டாம். எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சரி, கிளம்பலாமா? நீ வேற ரொம்ப டயர்டா இருப்ப. வீட்டுல போய் ரெஸ்ட் எடு. போனா கூட்டிட்டு வா. காவேரி, ஒரு நிமிஷம். காவேரி, இப்படி வாமா. நீ வந்து நெல்லு. ஒன்னா நெல்லுங்க. துப்புமா. எல்லா கண்ணும் ஒழியணும். துப்பு. பார்த்து போயிட்டு வாமா. சரிங்கம்மா. ஐயா கூட்டிட்டு போங்கய்யா. சரிங்க, வாங்க. பத்திரம். முருகா, நீங்க இது பணத்துக்காக நடந்ததுன்னு சொன்னத மத்தவங்க வேணா நம்பிருக்கலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அவங்க உங்களை கொலை பண்ண வந்திருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன். உங்களுக்கு சென்னையில் நடந்தது யதார்த்தமான பிரச்சனை நீங்கள் சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மர்மம் மறைஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது மேடம். உங்களை கொலை பண்ண வந்த ரவுடிங்களை அனுப்பிச்ச பொம்பளை யாரு, அவளுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனைங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் மேடம். ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய், காப்பாய் அழிப்பாய் போக்குவாய் அருள் தருவாய், என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய், சேயாய் நனியானே
மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. இந்த உலகத்தை ஆக்கி அநீதியை அழிக்கின்ற அந்த தென்னானுடையான் அழிவில்லா காதலை சேர்க்க நினைக்கிறான். அதற்கான காலத்தையும் நேரத்தையும் அனுமதிக்க தயாராகிவிட்டான். நல்லவர்களை அழிக்க நினைக்கின்ற தீயவர்களுக்கான அழிவு காலம் உதயமாகிவிட்டது. இனிமேல் தான் ஆட்டம் தலைகீழாக மாறப்போகிறது. மறந்த காதல் தெளிய போகிறது. பிரிந்த காதல் சேரப்போகிறது. உண்மை காதல் ஜெயிக்கப் போகிறது. இது அண்ணனோட ஷர்ட் ஆச்சு. இது எப்படி இங்க வந்துச்சு? அப்படியா? நான் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணல. ம். எப்படி அண்ணா ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல நல்லா இருக்கு விக்ரம். தேங்க்யூ. மகா உங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். தேங்க்ஸ்ண்ணா. அண்ணி பிரசன்ட் பண்ண ஷர்ட் மறுபடியும் எப்படி இங்க வந்துச்சு? ஒருவேளை பிடிக்கலன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாரா? சாச்சா அப்படியெல்லாம் இருக்காது. ம், எதுக்கும் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாத்துருவோம். நீங்க சொல்ற விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு விஜய். மகா எதுக்காக ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்கும் வராம சொல்லாம குளமா கிளம்பி போனோம்? அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? தெரியல சரவணன். அவங்கள நேர்ல பார்த்தாதான் நம்மளோட எல்லா கேள்விகளுக்கான பதிலும் கிடைக்கும். யார் கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு? அதை ஏன் கேக்குற? என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தனா அப்போ என் ஷர்ட்ல காப்பி கொட்டிடுச்சு. எடுத்துக்கோடா. ம். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, பொண்ணோட அண்ணன் சட்டையை வாங்கி போட்டு வந்த. ஒருவேளை அந்த சட்டை தான் இதுவா இருக்குமோ? கேட்டுடலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை கால் பண்ணா ஏதோ அர்ஜென்ட்னு புரிஞ்சுக்க வேண்டாம். நானும் மகா பத்தியும் விக்ரம் பத்தியும் ஏதாவது சின்னதா தகவல் கிடைச்சிடாதான்னு ஒரு இடத்துல எல்லாம் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா அவங்க 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாங்க, ஆபீஸ்க்கு வந்தாங்களேன்னு சொல்றாங்களே தவிர வேற எந்த க்ளூமே கிடைக்கல. நம்ம தேடி அலையறது கூட அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. இப்ப வேற எதுக்கு ஓயாம கால் பண்ணிட்டே இருக்கா? மிஸ்டர் காலை பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுவேன் தெரியாதா? சொல்லு ஐசு. அது தெரியலண்ணா. ஆனா மகாவும் விக்ரம் மாமாவும் கூடிய சீக்கிரமே நம்ம கிட்ட திரும்பி வர போறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. சரிம்மா, வரட்டும், பேசிக்கலாம். கட் பண்றாரு. சரி சரி, குருவி வானத்துல பறந்தாலும் எற எடுக்க தரைக்கு வந்துதானே ஆகணும். வரட்டும்.
அப்புறம் பேசிக்கிறேன். நாம பிளான் பண்ற ஒவ்வொரு வாட்டியும் விக்ரம் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு முறை தப்பிச்சா பரவாயில்ல, ஒவ்வொரு தடவையும் தப்பிக்கிறான்னா நம்ம பிளான் எங்கேயோ பிசுறு தட்டுதுன்னு அர்த்தம். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் விக்ரம் பழசெல்லாம் மறந்துட்டான். அதனாலதான் இந்த வீட்டுக்கு வராம இருந்தான். ஆனா அந்த மகா சுயநினைவோட தானே இருந்தா. அப்புறம் எதுக்கு அவ இங்க வராம திருச்சியிலேயே இருக்கா? அப்படின்னா அவளுக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்கு. நம்ம ஒவ்வொரு பிளானும் சொதப்பறதுக்கு காரணம் நாம இந்த சொத்து மேல மட்டும் போக்கஸ்டா இருந்துட்டு எதிரியோட நோக்கத்தை கணிக்க தவறுனதுதான். அந்த தப்ப மறுபடியும் பண்ணக்கூடாது. விக்ரம் மகாவுக்கு ஸ்கெட்ச் போடுறதுக்கு முன்னாடி அவங்களோட பிளான் என்ன, அவங்க நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் அவங்கள காலி பண்ண முடியும். This number is currently switched off. Please try again later. இந்த புலி நாம போன் பண்ணி திட்டுவோங்கிற பயத்துல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இனிமே இந்த வேலைக்கு புலி எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். அதான் சரி, அவளை களத்துல இறக்குனாதான் சரியா இருக்கும். தாலியை கையில் எடுத்து பார்க்கும்போதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் உண்டாகுது. யாருக்கோ கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு காட்சி எனக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பொண்ணு மாப்பிள்ளை யாருன்னு யோசிச்சு பார்த்தா முகம் சரியாகவே தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்படிலாம் நடக்குது? இதெல்லாம் நினச்சி ரொம்ப குழப்பிக்க வேண்டியதில்லை. நம்ம ஊரில் தாலினாலே கல்யாணத்தோட கனெக்ட் பண்ணி தானே பேசுவாங்க. இந்த தாலி வேற யார் கையிலையாவது கிடச்சிருந்தாலும் அவங்களுக்கும் இதே தான் தோணியிருக்கும். ஆனால் இந்த தாலி யாரோடது? இது எப்படி அந்த ஆட்டோவில் இருந்த ஆளுங்க கையில் போச்சு? அவங்க கிட்ட இருந்து எதுக்காக என்கிட்ட வந்துச்சு? யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் நார்மலாக நடக்கிற மாதிரியே தெரியலையே. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆழமான ரீசன் இருக்க மாதிரியே தோணுது. இல்லைன்னா யார் கழுத்துலேயோ தொங்க வேண்டிய இந்த தாலி என் உயிரை காப்பாற்றிருக்குமா? இந்த தாலிக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதை இருக்குன்னு மட்டும் உறுதியாக தெரியுது. அது என்னென்னு கண்டுபிடிச்சு இந்த தாலி யாருக்கு சொந்தமோ அவங்க கையில் கொண்டு போய் ஒப்படைக்கணும். அதுதான் என் உயிரை காப்பாற்றினதுக்காக நான் அந்த தாலிக்கு செய்கிற நன்றி கடன். ஆனால் அதே நேரம் காவேரி மேடமும் என்ன மாதிரியே ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். என்னாச்சு அமுதா? என்னண்ணே நீ தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் உட்காந்துருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. இல்லைண்ணே அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்ண்ணே. முக்கியமான விஷயமா? என்ன?
மேடம் என்ன மேடம் ஏன் என்ன அவசரமா வர சொன்னீங்க? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் விக்கி. என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு மேடம்? யாரை பத்தி பேச போறீங்க? விக்கி, முருகனை பத்தி தான் பேசணும். நினைச்சேன். முருகனை பத்தி என்ன மேடம் பேச போறீங்க? நீங்க தயவு செஞ்சு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாதீங்க விக்கி. இன்னைக்கு நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் தானே? பின்ன தெரிஞ்சுட்டே நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க விக்கி, இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு சத்தியமா புரியவே மாட்டேங்குது. முருகனை எதுக்கு போலீஸ் வேஷத்துல வந்து அரெஸ்ட் பண்ணாங்க? எதுக்கு சிட்டிக்கு வெளியே கூட்டிட்டு போய் மர்டர் பண்ண ட்ரை பண்ணாங்க? எனக்கு எதுவுமே புரியல. மேடம் அதான் இப்போ முருகன் வீட்டுக்கு வந்துட்டான்ல, அப்புறம் ஏன் மேடம் இத பத்தி எல்லாம் நம்ம பேசணும்? எங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? முருகன் வந்துட்டா அதை அப்படியே விட்டுறலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. அங்க என்ன பாக்குற நீ? அது நானும் காவேரி மேடமும் சென்னைக்கு இன்டர்வியூ போயிருந்தோம்ல, அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? நாங்க நடந்து வரும்போது என் மேல சகதி அடிச்சுது. உடனே காவேரி மேடம் அந்த கார் மேல கல்ல தூக்கி அடிச்சுட்டாங்க. என்னையும் அடிச்சிருவியா? அடி பார்க்கலாம், அடி. என்ன மேடம் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னன்னே தெரியல அமுதா. நான் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். இந்த ஆபீஸ்ல எல்லாமே ரொம்ப வினோதமா தான் நடந்துட்டு இருக்கு. மேடம் என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ள வந்துட்டாங்க. இன்டர்வியூ எடுத்தவரு எங்களை போக கூடாதுன்னு தடுத்தாரு. அவர் கூட சண்டை போட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம்னா. ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரவுடிங்க வந்து எங்களை மறிச்சாங்கண்ணா. என்ன முதா சொல்ற? காவேரி மேடம் அந்த லேடி அரைஞ்சதுக்காகவா உங்களை வெளியே விடாம அங்க லாக் பண்ணி வச்சாங்க? இல்லண்ண, நிச்சயமா அதுக்காக இருக்காது. அப்புறம் எதுக்காக? அது என்னன்னு என்னால கெஸ் பண்ண முடியலண்ண. ஆனா அவங்க எங்களை ட்ரீட் பண்ண விதத்தை பார்த்தா சந்தேகமாவே இருந்துச்சு. அங்க இருக்கிறவங்களுக்கு காவேரி மேடத்தை ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரியே அவங்க எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க. சரி, அதெல்லாம் ஓகே. கடைசி நேரத்துல ஒரு அம்மா வந்து காவேரி மேடத்தை காப்பாத்துனாங்கன்னு சொன்னல, அவங்க யாரு? அவங்களும் தெரியலண்ண. ஆனா அவங்க அந்த ரவுடிங்களை பார்த்து என் பொண்ணையா கொலை பண்ண வந்திருக்கேன்னு கேட்டாங்க. இல்லங்க, இது அவ்வளவு சாதாரணமான விஷயமே இல்ல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் முருகனை வரப்போற ஆபத்துல இருந்து காப்பாத்தவே முடியும். விக்கி, உங்களுக்கு தான் முருகனை பத்தி முழுசா தெரியும்ல. முருகன் வீட்ல என்ன பிரச்சனை? அவர் எதிரிங்க யாரு? எதுக்காக அவரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ். மேடம் இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி முருகனுக்குன்னு இங்க தனிப்பட்ட எதிரி எல்லாம் யாரும் கிடையாது. அப்போ அவங்க குடும்பத்துக்குன்னு யாரும் எதிரிங்க இருக்காங்களா? எங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க சொந்தக்காரங்கள்ல யாருக்கும் முருகன் உயிரோட இருக்கிறது பிடிக்கலையா? என்னது? காவேரி மேடத்தை அவங்க பொண்ணுன்னு சொன்னாங்களா? ஆமாண்ணே. அதுவும் இல்லாம அவங்க காவேரி மேடத்தை பார்த்து வேற ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டாங்கண்ணே. வேற பேரா? அமுதா, என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க? சாரி, நான் மறந்துட்டேன். இப்பதான் காவேரி மரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதை இருக்கு, அது என்ன கதைன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அமுதாவும் அதை பத்தியே சொல்றான். சரி அமுதா, வேற என்னெல்லாம் நடந்துச்சாங்க? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு நீ. இதை தாண்டி வேற எதுவும் நடக்கலண்ணே. அங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போதும்னு இருந்துச்சு. நாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க எங்களை விடல. ஏர்போர்ட் வரைக்கும் எங்களை துரத்தி வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும்னு, நடந்த எல்லா விஷயத்தையும் லிங்க் பண்ணி பார்த்தா காவேரி மேடத்துக்கும் அந்த கம்பெனிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுதுன்னு. சரி அமுதா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இதை பத்தி வீணா யோசிச்சு டென்ஷன் ஆகாத. போய் தூங்கு. அண்ணே, நான் சொல்ல வந்த அந்த முக்கியமான விஷயத்த இன்னும் உங்ககிட்ட சொல்லலண்ணே. இதை விட இன்னும் முக்கியமான விஷயமா? மற்றது எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போய் தூங்கு.
இல்லைண்ணே, இதை உங்ககிட்ட சொல்லலைன்னா எனக்கு தூக்கமே வராதுண்ணே. சரி சொல்லு, என்ன? காவேரி மேடம் இருக்காங்கல்ல, ஆ அவங்க உங்களை லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா அவங்க சொந்தக்காரங்கள்ல ஒருத்தவங்க தான் முருகனை கொலை பண்ண ட்ரை பண்றாங்கன்னு புரியுது. எங்க கொஞ்சம் சொல்லுங்கங்க, யாருன்னு சொல்லுங்க விக்கி. நீங்க இப்ப சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட இருந்து முருகனை காப்பாத்தவே முடியாது. அவங்க யாரு, எந்த காரணத்துக்காக ஸ்ட்ரைட்டா பண்ணாம ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க? முருகனுக்கும் அவங்களுக்கும் என்னங்க பிரச்சனை? விக்கி சொல்லுங்க. விக்கி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத நான் எனக்காக மட்டும் கேட்கல, முருகன் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அதுக்காக தான் விக்கி நான் கேட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு சொல்லுங்க விக்கி, ப்ளீஸ். நீங்க நினைக்கிற மாதிரி முருகனுக்கு அவங்க குடும்பத்தினால எந்த ஆபத்தும் இல்லை. ஏன்னா முருகன் நம்ம காளிமுத்தண்ண பையனே இல்லை.